திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கிற இன்னொரு படம் யமன் கட்டளை. அந்த படத்தை பார்த்துட்டு வந்தேன். அந்த படத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருந்தேன். இந்த படத்துல ஏராளமான ஸ்டார் காஸ்டிங். ஹீரோ அன்பு மயில்சாமி அவர்கள், அதுக்கப்புறம் ஹீரோயினா சந்திரிகா ரேவதி, அதுக்கப்புறம் டாக்டர் சார்லி, டைரக்டர் ஆர் சுந்தரராஜன், டைரக்டர் டிபி கஜேந்திரன், மியூசிக் டைரக்டர் ஆக்டர் திரு மதன் பாப், அதுக்கப்புறம் நளினி மேம், அதுக்கப்புறம் கராத்தே ராஜா, அதுக்கப்புறம் பவர் ஸ்டார் சீனிவாசன், வையாபுரி, ஜாங்கிரி மதுமிதா, இப்படி ஏராளமான நடிகர்கள் பட்டாளம். டெல்லி கணேஷ் அவர்கள், மறைந்த நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள். ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் ஏராளமான நடிகர் பட்டாளம். காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சீனுக்கும் அது தேவைப்படுது. இது ஒரு ஃபேண்டசியான கதை. போஸ்டரை பார்க்கும்போதே செம்ம ஜாலியாக இருக்கும், செம்ம காமெடியாக இருக்கும். ஏன்னா ஒரு யம தர்மராஜனை போய் பார்த்துட்டு திருப்பி பூலோகத்தில் யமன் வர்றது அப்படிங்கிற மாதிரி படங்கள்லாம் நம்ம லக்கி மேன், அதிசய பிறவி, இப்படிப்பட்ட படங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணத்திலே இந்த படத்துக்கு போனால், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை தொடர்ந்து அப்படியே ஹீரோ யமலோகத்துக்கு போறதும், யமன் உடனே என்ன காரணத்துக்காக பண்ணிட்டு நீ அந்த இடத்துல அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு தெரியுமா, அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா அப்படின்னு. என்னடா அது யமன் இந்த வயசுல பேசுறான்னு நினைக்காதீங்க. நமது நெல்லை சிவா அண்ணன் மறைந்து விட்டார். அவர் தான் இந்த கேரக்டர் பண்ணியிருந்தாரு, யமன் கேரக்டர். அதாவது இது வரைக்கும் யமன் கேரக்டர் நம்ம எப்படி பார்த்துருப்போம்னா, வினு சக்கரவர்த்தி பேசுவார் என்ன மானிடா அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல யமனே கொஞ்சம் திருநெல்வேலி பாஷையில, ஏன் அவர் வட்டார மொழி பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பாஷையில பேசுற மாதிரியான ஒரு அற்புதமான கேரக்டர் தான் நம்ம நெல்லை சிவான்னு. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த யமன் சொல்லிடுறாரு, இந்த பொண்ணுக்கு போய் நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளை. அவர் அந்த பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும், இதெல்லாம் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்றாரு. திருப்பி நீ பூலோகத்துக்கு போ அப்படிங்கிறாரு. ஐயோ நான் பாட்டுக்கு செத்துட்டேன், இப்ப என்ன பண்றது, உடல் ஒன்றும் பண்ணல, அது அங்கதான் இருக்கு, உள்ள போய் புந்துக்க அப்படிங்கிறாரு. அதனால கீழே அவர் இந்த பொண்ணுக்கு எப்படி மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அதுல வரக்கூடிய வித்தியாசமான கேரக்டர், ஒவ்வொரு மாப்பிள்ளையா பார்க்கறதும், அந்த மாப்பிள்ளை பார்க்கும்போது அதுல வித்தியாசமான கேரக்டர்ஸ் வர்றாங்க. ஒரு அப்பா அம்மா வர்றது, அதுக்கப்புறம் ஒரு பார்ல ஒருத்தர் சந்திக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு பெரிய தொழிலதிபர் சந்திக்கிறது, அந்த மாதிரி இந்த கதை போறதுனால இந்த கதையில வேரியஸ் கேரக்டர்ஸ் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம், டெல்லி கணேஷ் அவர்கள், மதன் பாபு அவர்கள், சார்லி, இப்படி சங்கிலி முருகன் அவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அதனால எந்த சீனுமே பார்க்கும்போது என்ன இந்த சீனு புதுசா இருக்கு, யாரும் தெரியாத முகமா இருக்காங்க அப்படி சொல்ல முடியாது. ஆனா அந்த சீன்ல ஒரு முக்கியமான ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அந்த ஆர்டிஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்து ரசிச்சிருப்போம், என்ஜாய் பண்ணிருப்போம். அதனால அந்த ஆர்டிஸ்ட் வர்றதுனால அந்த சீன் ஓகே நல்லா இருக்கு, இந்த சீன் பார்க்கலாம் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது மிஸ்டர் ராஜசேகர். அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு, எஸ் ராஜசேகர். ஆனா இந்த படத்துக்கு பெரிய பிளஸ்ஸா இருந்தது என்னன்னா, இந்த படத்துடைய மியூசிக் என்எஸ்கே, அதாவது ஒரு பேர் என் சிவகுமார். என் சிவகுமாருடைய பாடல்கள் ரொம்ப பிரமாதமா இருந்தது. இந்த பாடல்கள் ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனா எல்லா பாடல்களுமே கேட்டோன்னு மனசுல பதிரமா இருந்தது. நல்ல சிங்கர்ஸ் வச்சு அருமையான பாடல்களா கொடுத்திருக்காரு என் சிவகுமார். இந்த படம் ஆனா எடுத்து ரொம்ப வருடங்கள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப லேட்டா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. காரணம் என்னன்னா, அந்த படத்துல ஒரு ஷாட்ல கமலா தியேட்டர் வாசல்ல நிக்கிற மாதிரியும், பாகுபலி இன்னும் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கா, பாகுபலியா, பாகுபலி 2015 வந்தது அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி 2015 எடுத்த படம் இது. கிட்டத்தட்ட 15-16 எடுத்த படம். அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ இந்த படத்திலேயே ஒரு பாட்டுல 1000 நோட்டு வச்சிருக்கோம். 1000 நோட்டு ஒழிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு. அந்த நோட்டை பாக்குறதுக்கே நமக்கு அதுவே ஒரு பெரிய நாஸ்டாலஜிக்கல் ஃபீலை தருது. இது ஒரு பீரியட் ஃபிலிமா இருக்குமோ அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய சிஜி ஒர்க் எல்லாம் அந்த யமன் அப்படிங்கிறதுனால இந்த சிஜி ஒர்க் எல்லாம் நிறைய பண்ணணும். சிஜி ஒர்க் எல்லாம் பண்ணிருக்காங்க. பட் ஆனா ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு தான் பண்ணிருக்காங்க. கதைப்படி யமன் சொன்ன விஷயத்திலையும் ஸ்கிரீன் பிளேலையும் எந்த விதமான மாறுதலும் இல்லாம அந்த பார்டரை கிராஸ் பண்ணாம ஹீரோ நடந்துக்கிறதும், ஹீரோயினும் தன்னுடைய காதலை சொல்ல வரும்போது சொல்லலாமா வேணாமா, சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சு கடைசியா ஒரு பாயிண்ட்ல அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி சேர்றாங்க அப்படிங்கறத இந்த ஒரு திரைக்கதையை அமைச்சிருக்கிறார். இந்த படம் ஃபுல்லாவே ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு திரைப்படமா இருக்கு. ஆங்காங்கே நகைச்சுவைகள் ரசிக்கும்படியாக இருக்கு. அப்படி எல்லா நகைச்சுவையும் ரசிக்கும்படியா இருக்குன்னு சொல்ல முடியல. இந்த படத்துல அன்பு மயில்சாமி நல்ல ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடிருக்காரு, நல்லா ஆடிருக்காரு. அன்பு மயில்சாமி நான் சொல்லும்போது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மரியாதைக்குரிய நடிகர் திரு மயில்சாமி அவருடைய பையன் தான் அன்பு மயில்சாமி. மயில்சாமி அவர்களை பத்தி நிறைய பேருக்கு தெரியும். இன்னைக்கு நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணமே திரு மயில்சாமி அவர்கள் தான். ஏன்னா அவருடைய சிரிப்பு அப்படிங்கிற கேசட் பார்த்து தான் எப்படி மிமிக்ரி பண்ணணும் அப்படிங்கிறத நான் கத்துக்கிட்டேன். அதை இன்னைக்கு ஒரு கெரியரா எடுத்து இன்னைக்கு உங்க முன்னாடி உட்கார்ந்து நான் பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் மறைந்த நடிகர் திரு மயில்சாமி அவர்கள். சோ அப்படிப்பட்ட நடிகர். அவருக்கு ஒரு குணம் உண்டு, எப்பவுமே மற்றவங்களுக்கு உதவுறது அப்படிங்கிறது ஒரு குணம் உண்டு. அந்த குணம் படத்திலையும் ஒரு சீன்ல அதை வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு பர்சனலா கண்ணில் தண்ணி வந்தது. ஏன்னா ஒரு மயில்சாமி அவரோட நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம். அவருடைய பையன் அந்த சீன் நடிக்கிறாங்க போது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது அந்த சீன் பார்க்குறப்ப. அந்த சீன் நீங்க படத்துக்காக பண்ணது அப்படின்னு சொல்லாம, ஐயா உங்க குடும்பத்துக்கே இந்த பழக்கம் இருக்கியா
அப்படின்னு சொல்ற மாதிரியாக அந்த சீன் அமைக்கப்பட்டிருந்தது. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் நடித்த மற்ற நடிகர்கள் எல்லாருமே சின்ன சின்ன அறிமுக நடிகர்கள், மற்ற எல்லா சீன்லையுமே வந்து ஒரு அறிமுக நடிகர் இருந்தா ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காரு. ஸோ அந்த சீனை பேலன்ஸ் பண்றதுக்கு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. ஒரு ஜாலியா ஒரு ஃபேமிலியோட போய் ஒரு குழந்தைங்களோட இந்த மாதிரி இந்த எமன் வராரு, அவர் இந்த மாதிரி கட்டளை எல்லாம் போறாரு அப்படிங்கிறத ரசிக்கும்படியாக இருக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை திரைப்படமாக யமன் கட்டளை அமைந்திருக்கிறது. இந்த படத்துல நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப குபீர்னு சிரிக்கிறோம் அப்படின்னு கிடையாது. ஆனா ஒரு நார்மலா ஒரு படம் பார்த்துட்டு வந்து ஃபீல்ல நல்லபடியா இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு ஆவரேஜா தான் இருக்குன்னு சொல்ல முடியும். சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜா இருக்கு. ஸோ இதுதான் யமன் கட்டளை அப்படிங்கிற படத்தை பத்தி நான் பார்த்த விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டது. மறுபடியும் இன்னொரு திரைப்படத்தை பத்தி உங்கள்கிட்ட சொல்றேன். அதை பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து பாருங்க திரைக்குறள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.